அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளை சகோதரர்களே, திரு அவை இன்றைக்கு புனித வென்சஸ்லாஸ் என்ற மறை சாட்சியரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எந்த அளவுக்கு இவர் இறை ஆட்சி மீதும் இறைவன் மீதும் அன்பு கொண்டார் என்று சொன்னால், தன்னுடைய தாயும் சகோதரர்களும் இவர் மீது பொறாமை கொண்டு வெறுப்பு கொண்டு இவரை கொலை செய்கின்ற அளவுக்கு தன்னுடைய மறைசு ஆட்சியத்தை இவர் அமைத்து கொண்டவர் என்று வரலாறு சொல்கிறது. மண்ணக அரசை விட விண்ணக அரசே சிறந்தது என்று தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்திய இந்த புனிதரை போல நாமும் இறை மதிப்பீடுகளுக்காக வாழுகின்ற சூழ்நிலைகளிலே வளர கடவுள் அருள் புரிய வேண்டுமென்று இந்த நாளிலே மன்றாடுவோம். ஓராண்டளவாக நினைவிலே வாழுகின்ற பொனிபாஸ் அலெக்சாண்டர் என்ற சகோதரருக்காக இந்த பலியை நினைவு பலியாகவும், அதே வேளையில் நினைவில் வாழுகின்ற சார்லஸ் மேரி ஆல்பினம்மாள் என்ற சகோதர சகோதரிக்காகவும் இந்த பலியானது நினைவு பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற தருணத்திலே இவர்களை வாழ வைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்ந்த காலங்களில் செய்த குறைகளை கடவுள் ஏற்றுக்கொண்டு மன்னித்து இவர்களுக்கு நிலை வாழ்வை தர இவர்களுக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். தன்னுடைய 9வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் ஆஷிகா ஜோயல். இந்த குழந்தைக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் செபங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, ஆண்டவரின் ஆசிரியரால் ஆரோக்கியமாக இந்த குழந்தை வாழ வளர தேவையான ஆற்றலையும் சூழ்நிலைகளையும் கடவுள் இந்த குழந்தைக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த குழந்தைக்காக மன்றாடுவோம். தங்களுடைய திருமண வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றார்கள் பென்சிகர் மேரி டோலர். இந்த தம்பதியருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இவர்களை மனம் அகம் நிறைவோடு பாராட்டுகின்றோம். மேலும் கடவுள் விரும்புகின்ற வளமையான வாழ்க்கையை இவர்கள் வழியாக இந்த குடும்பத்திலே தொடர்ந்து தர வேண்டும் என்று இந்த குடும்பத்திற்காகவும் செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பலியை தக்க விதமாக கொண்டாட நமது பிள்ளைகளை குறைகளை ஏற்போம், மன வருந்துவோம், இறை இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக அரசு மண்ணக அரசை விட மேலானது எனக் கருதுமாறு புனித வென்செஸ்லாசுக்கு கற்பித்தீரே. அவருடைய வேண்டலால் நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே முழு உள்ளத்துடன் பற்றிக் கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக. யோபு நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உம் கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலிருந்து புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செஃபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ
அவர்களும் மடிந்துவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரி என காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாது என உறுதி கொண்டேன். பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவருடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா மனிதர்கள் மத்தியிலும் நான் என்ற ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்வார்கள், நான் என்ற அகந்தை உணர்வு அல்லது பிறரை விட
நான் கொஞ்சம் உயர்ந்தவன் அல்லது நான் மட்டும்தான் நல்லவன் அல்லது தலைவன் என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வு அதிகமாகவே இருக்கும். அது இயற்கையாகவே மனுஷனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்பதாக உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் எல்லோரிடத்திலும் இந்த உணர்வு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது கொஞ்சம் நான் என்கிற உணர்வு என்ற ஈகோ கொஞ்சம் அதிகமாகத்தான் அங்கே பிரச்சனைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் பிரிவினைகளும் பாகுபாடுகளும் வளர்ச்சி குறைவுகளும், அது குடும்பமாயினும் சரி, சமயமாயினும் சரி, சமூகமாயினும் சரி, அரசியலாயினும் சரி, பண்பாடாயினும் சரி, கலாச்சாரமாயினும் சரி, இது நடக்கிறது என்பது நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆதாம் காலத்திலிருந்தே தொடங்கிய காரியம். இன்றைக்கு இயேசுவும் சீடர்களும் இணைந்திருக்கிற சமயத்திலே சீடர்கள் மத்தியிலே ஒரு சண்டை, நீ பெரியவனா நான் பெரியவனா. இந்த கேள்வி ஏன் வருகிறது என்று சொன்னால், நாம் கடவுளை காண வருகிறோம். இது நம்முடைய சுயநலத்திற்காக கடவுளை தேடி வருகிறோமா அல்லது கடவுள் மீதுள்ள அன்பினாலா? இந்த கேள்வியை நாம் அடிப்படையில் கேட்டு பார்க்க வேண்டும். சமூகத்தை வளர்ப்பதற்காக, சமயத்தை வளர்ப்பதற்காக, பங்கை வளர்ப்பதற்காக, மறைமாவட்டத்தை வளர்ப்பதற்காக நாம் அனைவரும் தியாகம் செய்வது முன் வருகிறோம். அது நம்முடைய ஈகோவை காட்டுவதற்காகவா அல்லது உண்மையாகவே இந்த மக்கள் மீது உள்ள அன்பினாலா என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இன்னைக்கு நான் மட்டும் கேட்கல, இன்னைக்கு பட்டிமன்றம் நடத்துகின்ற அந்த ஆசிரியர் ராஜாவே ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்களெல்லாம் சொல்கிறீங்க ஒரே கிண்ணத்தில், ஒரே ரசத்தில், ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகின்ற நீங்கள் உங்களுக்குள்ள ஏன் சண்டை? ஒரு போலீஸை வச்சு தான் உங்களுக்கு பங்கு பெறவை தேர்தல் நடத்த வேண்டுமா? இவ்வளவு போதிக்கின்றீர்கள் அல்லவா, இவ்வளவு செய்கிறீர்களே, எந்த மதத்திலும் இல்லாத போதனைகளும் எந்த மதத்திலும் இல்லாத பயிற்சிகளும் உங்களுடைய கத்தோலிக்க மதத்தில் நடக்கிறதே, கிறிஸ்தவ மதத்தில் நடக்கிறதே. ஆனால் ஒரு போலீஸை வைத்து கொண்டு தான் உங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டுமா? இதுக்குள்ளே உங்களுக்கு ஒற்றுமையில் என்று சொன்னால் என்ன கிறிஸ்தவம் என்ற கேள்வி அவன் கேட்கிறான். வெட்கமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கும் ஒரு கத்தோலிக்கராக இருக்கிறதுக்கும் ஒரு சாமியாராக இருக்கிறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன். இவ்வளவு தூரம் நம்முடைய பயிற்சிகளை பெற்ற பிறகு கூட நான் நீ என சண்டை போட்டுக் கொடுக்க சொல்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு ஒவ்வாத காரியம். நான் நீ என்று இல்லாமல் நான் இனி நீ என்று வாழ்ந்தால் மட்டும்தான் அது இயேசுவுக்கு பிடிக்கும், கடவுளுக்கு பிடிக்கும். அன்புக்குரியவே, இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை பிடித்து சொல்கிறார். இந்த குழந்தையாக இருக்கிற சமயத்தில் அழகாக இருக்கும். எல்லா குழந்தையும் அழகாக இருக்குன்னு நீ பார்த்து பாருங்க. அது கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, அது படித்தவனுக்கு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏழை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், ஆப்பிரிக்கா குழந்தையாலும் சரி தான், இந்தியாவுக்கு குழந்தையாக இருந்தாலும் சரி தான், எல்லா குழந்தையுமே அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வளர வளர வளரத்தான் அந்த நான் என்கிற ஈகோ வளர 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 அந்த குழந்தை கெட்டு போகிறார். இயேசு பிடிக்கிறார். இந்த நான் என்ற ஈகோ இல்லாத குழந்தையை போல நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்றுதான் சீடர்களை பார்த்து இயேசு ஒரு தேவையான ஒரு பண்பை சொல்லுகிறார். எனவே தலைக்கணம் இருக்கலாம், அகந்தை இருக்கலாம், போட்டி மனப்பான்மை இருக்கலாம், ஆனால் இருக்க வேண்டிய அளவு தான் இருக்க வேண்டும் ஒழிய அந்த அளவு கூடி போச்சுன்னா நம்முடைய மனுஷத்தன்மைக்கும் அழகில்லை, கத்தோலிக்கத்தன்மைக்கும் அழகில்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு கணம் நமக்குள்ளே சென்று பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, அன்பியத்திலும் சரி, நம்முடைய பங்கு வாழ்க்கையிலும் சரி, மறைமாட்ட வாழ்க்கையிலும் சரி, தாழ்ச்சியும் திறந்த மனமும் எல்லோரை ஏற்கக்கூடிய மனதை விட அதிகமாக நம்முடைய தலைக்கணங்களும் ஈகோக்களும் நான் என்ற திமிர்த்தனங்களும்
இருக்குது என்று சொன்னால், நம்முடைய போக்கு கடவுளை தேடி வருகிறோம் என்று சொன்னால், கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால், அது சுயநலந்தானே ஒழிய கடவுள் மீது உள்ள அன்பு அல்ல, பங்கின் மீது உள்ள அன்பு அல்ல, இந்த சமூகத்தின் மீது உள்ள அன்பு அல்ல, கிறிஸ்தவத்தின் மீது உள்ள அன்பு அல்ல என்பதை ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிற இயேசுவுக்கு நம்முடைய வார்த்தையால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையால் பதில் சொல்லுவோம். ஆமென். அளித்தோம் எம் காணிக்கையை இறைவா உன் அன்பினுக்காய், கனிவோடு ஏற்றருள்வாய், கரம் கூப்பி வேண்டுகிறோம். எரி தீபம் ஏற்றி வைத்தோம் இறைவா உன் சந்நிதியில், இருள் சூழ்ந்த எம் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றி வைப்பாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்குமை காணிக்கு உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கு உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலும் நம்பிக்கையிலும் நிறைவு பெற்றிடச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கிலே துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்களையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற சார்லஸ் மேரி ஆல்பீனம்மாள் மற்றும் பொனிபாஸ் அலெக்சாண்டர் என்னும் எங்களது சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஆசிகா ஜோயல் என்பவர் மீதும், இன்று தங்களுடைய திருமண வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற பென்சிகர் மேரி டோலர் என்ற தம்பதியினர் மீதும் உமது அருளை அபரிவிதமாக பொழிந்தருளும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாச பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசு, இந்த உலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, சுயநல தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளருவோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்து நல வாழ்வளிப்பதாக. ஆமென். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணையின் வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணையின் வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவை அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவை அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்கின்றவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசீர் வழங்குவாராக.
திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம், இறைவன் உடன் இருக்கிறார். இறைவனுக்கு நன்றி. புவனராணியே, புனிதராணியே, புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. கவலை மோதி வாட்டும் எம்மை காப்பதுன் கடமை. கவலை மோதி வாட்டும் எம்மை காப்பதுன் கடமை. தபமுதயையும் நீரையும் மறியே அபயம் எம் தாயே. தபமுதயையும் நீரையும் மறியே அபயம் எம் தாயே. புவனராணியே, புனிதராணியே, புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.